இது வந்து கொல்லிமலை. கொல்லிமலை வந்து கொண்ட ஊசி வளைவுகள் வந்து நெறைய கொண்டது. 70 கொண்ட ஊசி வளைவு. கொண்ட ஊசி வளைவு தான் வந்து என்னன்னா, தமிழ்நாட்டிலேயே ரொம்ப டேஞ்சரான சாலைன்னா, அது வந்து கொல்லிமலை சாலை தான். அந்த கொல்லிமலை சாலையில தான் நம்ம இப்போ வந்து பயணிச்சிருக்கோம். கீழ வந்து செக் போஸ்ட்ல வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம கார் எடுத்துகிட்டு போயிருந்தோம். வேறு லெவல்ல இருந்தது. அதுவும் நாங்க போன டைம் வந்து நல்லா ரெய்னி சீசன்றதுனால வந்து அப்படியே மலைகளும், பனிகளும் சேர்ந்து அப்படியே கொல்லிமலை வந்து வேறு லெவல்ல வந்து எங்களுக்கு அழகிய ரம்மியமா வந்து காட்சியளிச்சது. இந்த கொல்லிமலையில் வந்து என்னென்னா நிறைய அமானுஷங்கள்லாம் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. நாங்கள் போகிறதே ஒரு அமானுஷம் தான். ஏன்னா நாங்களே ஒரு அமானுஷம் தானே, அதனால தான் இந்த வந்து சொல்கிறாங்க. ஆனால் கொல்லிமலையில் வந்து நிறையா டூரிஸ்ட் ஸ்பாட் நிறையா இருக்குது. இந்த மாசி பெரியண்ணன் கோயில், எட்டுக்கை துர்க்கை அம்மன் கோயில், அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அரப்பள்ளீஸ்வரர் சிவன் கோயில், ஆகாயகங்கை ஃபால்ஸு, அதுக்கப்புறம் நம்மருவி இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து அந்த உழவர் சண்டை இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். காரில் போகும்போது ஒவ்வொரு இடமா நின்று நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே நல்லா வைப் பண்ணி வேறு லெவலில் இருந்தது. ஒவ்வொரு இடத்துல மிளகு செடி அந்த மாதிரிலாம் இருக்குது. அது இல்லாமல் என்னென்னா, இந்த கொல்லிமலையில் வந்து 6 மணிக்கு மேலே நைட்டில் நிறையா அமானுஷமான சம்பவங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. பேய் வந்திருக்கு, வெள்ளை கலரில் சேலை வந்திருக்கு, அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்ததில்ல. வேணா வந்து யாராச்சும் வந்து நீங்கள் பேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு 6 மணிக்கு மேலே வந்து இந்த கொண்டை ஊசி வளைவுகளில் வந்து நின்று பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது பேய் வருதா பார்த்துட்டு அதை கொஞ்சம் எடுத்து மறக்காமல் வீலாக் போடுங்க. மேபி வந்து என்னென்னா, கொல்லிமலையில் வந்து என்னென்னா நிறைய மூலிகைகள்லாம் வந்து கிடைக்குது. அருவி வந்து என்னென்னா மலையோடு சேர்ந்து வர்றதுனால அந்த அருவிகளில் வந்து அந்த மூலிகை தன்மைலாம் இருக்குது. இந்த கொல்லிமலை வந்து என்னென்னா திடீர்னு ட்ரிப்பாக நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். திடீர்னு ட்ரிப்பாக பிளான் பண்ணி 26 ஜனவரி 2026 தான் வந்து போனோம். அப்படியே பாருங்கள், இந்த வளைவு பாருங்கள், எப்படி அப்படியே வளைச்சி நெளிச்சு போனோம். மேலே இருக்கிற வியூ பாயிண்ட்லாம் வேறு லெவலில். இங்கெல்லாம் பாருங்கள், அந்த சைடில் அதெல்லாம் பாருங்கள், ரொம்ப ஆசமாக இருந்தது. எங்களுக்கு வந்து என்னென்னா, இந்த கொல்லிமலை வந்து என்னென்னா ஒரு மறக்க முடியாத அனுபவமாக வந்து இருந்தது. ஒரே நாள் ட்ரிப்பு தான் அடித்தோம். அதுவே ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்களுக்கு பட்ஜெட் ஒரு 20,000 ரூபா கிட்ட ஆச்சு. 7 பேர் கிட்ட போனோம். நல்லா சூப்பராக இருந்தது, ஆசமாக இருந்தது. இந்த மாதிரி ட்ரிப்பை வந்து என்னென்னா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாமே கிடைக்கும். என்னென்னா, எப்போ பார்த்தாலும் நம்ம ரொட்டீன் லைஃபோட இந்த மாதிரி அது எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறது. நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. இந்த மாதிரி இடங்களையும் வந்து நம்ம நல்லா பார்த்துட்டு இது பண்ணலாம். அதை விட்டுட்டு நான் போனால் சுவிட்சர்லாண்ட் தான் போவேன், போனால் தாய்லாந்து தான் போவேன்றதோட தமிழ்நாட்டில் இவ்வளோ அழகான ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இயற்கை அன்னையை வந்து எழில் தடும்பு இருக்காங்க. ரொம்ப எங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா, இந்த கொல்லிமலை ட்ரிப் பார்த்து ரொம்ப நல்லா மகிழ்ச்சிகரமாக இருந்தது. இந்த கொண்டை ஊசி வளைவு பாருங்கள், எத்தனாவது வளைவு வருதுன்னு அங்கே இருக்கிற போர்டை பார்த்தா தான் தெரியுது. அப்படியே நல்லா பிரட்டி விட்டுருது ஒரு சில நேரம். அதனால் நல்லா சாப்பிட்டுட்டு, ஓரளவுக்கு லிமிட்டடாக சாப்பிட்டுட்டு போனீங்களா, என்ன ஐட்டம்லாம் சேர்த்துக்காதீங்க. வந்து பாருங்கள், இது இல்லாமல் என்னென்னா, இங்கே அந்த அறிவிப்பு பலகைகள்லாம் வைக்கிறாங்க. இந்த இடத்துலலாம் பூச்சிகள் வரும், அதெல்லாம் வந்து இது பண்ணாதீங்க. அங்கங்கே குரங்குகள் வந்து இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கலான்னு நின்னோன்னு வச்சோங்களேன், கார் வந்துருச்சு, அதுக்கு உணவு வந்துருச்சுன்ற மாதிரி வந்துடுது. அதனால் வந்து என்னென்னா, கொஞ்சம் குரங்கு அந்த மாதிரியான ஜந்துக்கள் கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். அது இல்லாமல் ரைடர்ஸ் எங்கெங்கேருந்து வராங்க, கர்நாடகாவிலேருந்து வராங்க, வந்துட்டு அந்த ஜெர்க்கின் மாதிரி போட்டுக்கிட்டு பைக் எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. ஃபுல்லாக நல்லா வேறு லெவலில் பண்ணுறாங்க. இந்த கொல்லிமலை ட்ரிப்பு வீலாக் வந்து இன்னும் நிறைய பாட்டு இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட் பாட்டு இந்த கொண்டை ஊசி வளைவு. இது வந்து நாமக்கல் பக்கத்தில் இருக்குது இந்த கொல்லிமலை. நாமக்கல் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து அந்த மலைக்கிட்ட வந்து அப்படியே அடிவாரத்தில் ஏற ஆரம்பித்தோம். காலைல விடிகாத்தால 5:30 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். அப்படியே பாருங்கள், எல்லாம் இயற்கை தடும்பு இருக்குது பாருங்கள். காலையில் 5:30 மணி ஏற ஆரம்பித்தது, ஒரு 7 கிட்ட அந்த மாதிரி போயிட்டுட்டு அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு நம்மருவியிலலாம் குளித்தோம். நம்மருவியில் குளிச்சுட்டு இது பண்ணிவிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா இந்த ஆகாசகங்கை ஃபால்ஸுக்கு போனோம். ஆகாசகங்கை ஃபால்ஸ் போயிட்டு அப்படியே வெளில வந்துட்டு எட்டுக்கை அம்மன் கோயிலை பார்த்தோம். அதுக்கப்புறம் அரப்பள்ளீஸ்வரர் கோயிலை பார்த்தோம். அரப்பள்ளீஸ்வரர் கோயிலை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டோம்னா, நல்லா ஒரு இடமா பார்த்து சாப்பிட்டுட்டு, இங்கெல்லாம் வந்து என்னென்னா அந்த பிரந்தை தோசை, முருங்கைப்பொடி தோசை அதெல்லாம் வந்து போட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி மக்கள் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து வாழ்கிறாங்க. எதுக்கு கச்சாமுச்சான்னு இருக்கிறத விட அமைதியான ஒரு இயற்கை எழில் திரும்பும் வாழ்க்கையை வந்து மக்கள் வந்து வாழ்கிறாங்க.
இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து என்னென்னா கொல்லிமலையில் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. நிறையா இந்த கொல்லிமலை எண்ணெய், கொல்லிமலை தைலம், அதெல்லாம் வந்து நிறையா இருக்குது. அந்த முடவாட்டுக்கால்னு ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகையெல்லாம் வந்து நிறைய விற்றுருந்தாங்க. அந்த முடவாட்டுக்கால் வந்து நீங்கள் வந்து என்னென்னா சமைச்சி அதை போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கால் வலிக்கெலாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அது கால் மாதிரியே இருக்கும், கொஞ்சம் அந்த கெண்டைக்கால் மாதிரியே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மூலிகைகள். இந்த மாதிரி மூலிகைகள்லாம் வந்து இங்கே நிறைய விற்கிறாங்க. மிளகு, சீரகம், கிராம்பு எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. தேன் வாங்கினேன். மலைத்தேன் வந்து 1/4 கிலோ வந்து 250 ரூபா தான். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சீத்தாப்பழம் வந்து மலை சீத்தாப்பழம் இருக்குது. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அந்த சீத்தா. டேஸ்ட்டாகவும் இருந்தது. அது ரொம்ப சுகருக்கு ரொம்ப நல்லதான். ஏன்னா நம்ம உணவுகளை வந்து நம்ம வந்து சாப்பிட வந்து நிறைய பழகணும். பாரம்பரிய உணவுகள் வந்து என்னென்னா எப்போவுமே வந்து என்னென்னா நமக்கு வந்து நிறையா இது வந்து கொடுக்கும், அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரியான உணவுகளை வந்து நம்ம வந்து சாப்பிடுங்க. எப்போவுமே வந்து என்னென்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இந்த மாதிரியான குக்குட் ஐட்டம்ஸு, இந்த ரோஸ்டட் ஐட்டம்ஸு, அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சரை விட இந்த மாதிரி மலைவாழ் உணவுகளெல்லாம் சாப்பிட பழகிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அங்கே இருக்கிற மக்களே பாருங்கள், ரொம்ப ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. ஏன்னா இயற்கை சார்ந்த விஷயங்களில் வந்து சேர்ந்து வாழ்ந்ததுனால அப்படி வந்து வாழ்ந்துருக்குறாங்க. நம்மளும் வந்து என்னென்னா அந்த மாதிரி ஒரு பழைய ரொட்டீன் லைஃபுக்கு வந்து நம்ம வந்து மாறுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் வந்து என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கொல்லிமலை சீரீஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொண்டை ஊசி வளைவுகள், அதில் தான் போயிட்டுருக்கோம். இந்த கொண்டை ஊசி வளைவுகள் அடுத்து 2வது வீடியோ வந்து அங்கே ஒரு டான்ஸ் வைப் நடந்தது. அதை வந்து 2வது வீடியோவாக போடுவேன் நம்ம ரிவ்யூக்கிட்ட. அதை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும், வைப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே போய் பார்த்தீங்கன்னா ஆகாசகங்கை நீர்வீழ்ச்சி ஃபால்ஸு, அதை பற்றின வீடியோ. அதுக்கு அடுத்த வீடியோ வந்து இந்த 8 கை துர்க்கை அம்மன் கோயில், அதை பற்றியும் அரப்பள்ளீஸ்வரர் கோயில் பற்றியும் ஒரு வீடியோ. இந்த மாதிரி 5 வீடியோ கிட்ட இப்போயே நம்மக்கிட்ட கண்டென்ட் இருக்குது. மறக்காமல் இந்த வீலாக் டூரில் வந்து எல்லோரும் இணைஞ்சு கொள்கிற மாதிரி. அதை பாருங்கள், இந்த முன்னாடி பைக் ரைடர்ஸ் போகிறாங்க பாருங்கள், வேறு லெவலில் இருக்கா? இந்த பைக் ரைடர்ஸை கழித்து நம்மளும் வந்து என்ன பண்ணோம், இந்த மாதிரி வந்து கார்லேயே வந்து போயிருந்தோம். அந்த இடம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கொண்டை ஊசி வளைவுகள் தான் வந்து என்னென்னா தமிழ்நாட்டிலே ரொம்ப டேஞ்சரான சாலை வளைவுகள் வந்து இதுதானா, அதில் தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடமும் வந்து என்னென்னா ஒவ்வொரு நமக்கு வந்து இயற்கை எழில் வந்து தடும்பு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து லைஃப்பில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் விடாதீங்க. வாழ்க்கையில் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு வாட்டியாவது இந்த கொல்லிமலைக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இங்கே பாருங்கள், அந்த ஒரு சிலலாம் மிளகு செடி மாதிரியே இருக்குது. மிளகு செடி இருக்குது, ஒவ்வொரு செடி, ஏலக்காய் செடி அதெல்லாம் இருக்குது. இங்கே தான் வளருமா அதெல்லாம். நான் சொன்னேன் இங்கேருந்து பறிச்சுட்டு எடுத்துன்னு போய் அங்கே போய் வைக்கலான்னு அப்படின்னா, இல்லை இங்கே இந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அது வளரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா நம்ம அதையும் பறிச்சுட்டு போயிருந்துருப்போம். பாருங்க, ஆனால் பரவாயில்ல, இந்த மலைக்குள்ள எவ்வளோ அழகாக அந்த சாலையை அமைச்சிருக்காங்க பாருங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபர்ட்டு போட்டு அமைச்சிருப்பாங்கன்றது வந்து பார்க்கும்போது நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அமைச்சிருக்காங்கப்பா இந்த சாலையெல்லாம். ஏன்னா அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இந்த மலையில் இந்த சாலையை அமைக்கிறதுக்கு, இந்த ரோடை இது பண்ணுறதுக்கு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, அந்த ரோட் டிபார்ட்மெண்ட்டு அவங்களாம் சேர்ந்து தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அமைச்சிருக்காங்க. நல்லாயிருக்கு, நல்லா ஆசமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அப்படியே வேறு லெவலில் இருக்குது. அப்படியே உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கொண்டை ஊசி வளைவுகள் இது எத்தனாவது வளைவு, இந்த ஏர்பின் பெண்டுன்னுவாங்க. இந்த கைதி படத்தில் கூட சொல்லுவாங்க, இத்தனாவது ஏர்பின் பெண்டு வரும்போது மட்டும் வண்டி காணாமல் போயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறையா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ரிசார்ட்லலாம் ஒரு நாளைக்கு 1200 மேலெலாம். அதெல்லாம் பார்த்தம்போது எதுக்குடா தங்கணும், கார்லேயே போய்ட்டு கார்லேயே வந்துடலான்ற மாதிரி இருந்தது. நல்லா, ஆனால் என்னென்னா நல்லா டூரிஸ்ட்டுக்கான ஸ்பாட்டு. நிறைய மக்களுக்கு வாழ்வாதாரமாக வந்து இந்த கொல்லிமலை டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து இருக்குது. நிறைய பேர் வராங்க, எங்கேருந்தோ வராங்க, வந்துட்டு பார்த்துட்டு நல்லா வைப் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போகிறாங்க. இது பாருங்கள், இந்த இடம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பனி அப்படி சூழ்ந்துருக்கு. என்னென்னா வாழ்க்கைன்றது வந்து ஒரு பெரிய பயணம் மாதிரி தான். அந்த பயணத்தில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து கொல்லிமலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி நிறையா ஸ்பாட்டுகள் வந்து இருக்குது.
ஏதோ இந்த சதுரகிரி ஸ்பாட் நல்லாயிருக்கும்னாங்க, பொதிகை மலை நல்லாயிருக்கும்னாங்க. அது கேரளாவில் ஏதோ இருக்கா, திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில். அந்த மாதிரி இடங்கள்லாம் போனோம். என்னென்னா ஒரு சில நேரம் நான் வெள்ளியங்கிரி போனப்போ ரொம்ப ரொம்ப வைப்பாக இருந்தது. இந்த வெள்ளியங்கிரி ஸ்பாட்டில் நான் என்ன நினச்சேன்னா, அதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்னோ வேண்டுதல் இருக்கும். ஆனால் வெள்ளியங்கிரி போனோன்னு என்ன திரும்ப மெயினான வேண்டுதல், சாமியை பார்க்கும்போது எப்படியாவது மலையிலேருந்து கீழே இறங்கி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவே போதுன்ற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து என்னென்னா லைஃப்பில் வந்து என்னென்னா தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கிட்ட போய் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், அது கடந்து போயிட்டோன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே வந்து என்னென்னா இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு வாழ்க்கையில் வந்து மலை ஏற்றம் வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து நமக்கு ஒரு பயணம் வந்து கொடுக்குது, ஒரு அனுபவத்தையும் கொடுக்குது. இந்த மாதிரி வந்து என்னென்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் மனுஷனாக வந்து நம்ம பிறந்திருக்கோன்றது வந்து தயவு செஞ்சு நான் வந்து ஒரு கருத்தை இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து மாசாக வந்து இருக்குது. அப்படியே இங்கேருந்து கீழே விழுந்தீங்கன்னு வச்சோங்களேன் ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கு. ஒரு வளைவும் அப்படியே வண்டி அழகாக வளைஞ்சி போகிறது. அதோட மேப்பு பார்த்தேன், ஐயோ என்னடா இப்படி இருக்காடா வளைவு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு இடத்துல வளைவு பெருசாக இருக்கும், ஒரு இடத்துல வளைவு சின்னதாக இருக்கும், குறுகலான வளைவுகள் இருக்கும், ஒரு சில எல்லாமே அந்த கொண்டை ஊசி வளைவு, ஏர்பின் பெண்ட் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. இந்த ஏர்பின் பெண்டு வந்து கடந்து வந்துகிட்டு இருக்கோம். வேறு லெவலில் இருந்தது. எண்ணெய் பொருள் எதுவும் சாப்பிட்டு போயிடாதீங்க, அப்படியே பெரட்டும். ஏன்னா இப்படி போவோம், அப்படி போவோம்ல. இறங்கும்போது கூட எங்களுக்கு அப்படியே லைட்டாக கேர் ஆச்சு. தலை அப்படியே என்ன சார் நான் தலை சுற்றுதா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. ஆனால் ஓரளவுக்கு எப்படியோ மேனேஜ் பண்ணி போயிட்டோம். எப்படியோ என்னென்னா உங்களுக்காக நாங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம். இயற்கையை ரசிக்கிறதோட நம்ம மக்களும் ரசிக்கணுன்றது தான் வந்து என்னென்ன இது பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண தான் நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியும். மேலும் வந்து என்னென்னா இந்த மாதிரி வந்து நிறைய கண்டென்ட்ஸ் வந்து நாங்கள் போடுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஊக்கியாக இருக்கும். பாருங்கள் அங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள் அந்த ரைடர்ஸ் நான் சொன்னேன்ல, அந்த ரைடர்ஸ் பாருங்கள், ரைடர்ஸ் வந்தாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி மலைகளில் இது பண்ணுறோம். அப்படியே இங்கே பாருங்கள் அந்த மலையில் அந்த பனியில் அந்த வண்டி எப்படி இருக்குன்றது மட்டும் பாருங்களேன், சூப்பராக இருந்ததில்ல. நாச்சியம்மன் கோயில் ஃபஸ்ட்டு 70வது ஏர்பின் பெண்டுக்கிட்டே நாச்சியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அது அம்மன் கோயில் போல் இருக்குது. நாச்சியம்மன், அந்த பக்கமாக பகவதி அம்மன் கோயில் ஒன்று இருந்தது. இதெல்லாம் நிறைய கோயில் இருக்குது. இந்த புனித ஸ்தலங்களும் இருக்குது. அந்த புனித ஸ்தலங்களால் தான் வந்து ரொம்ப நிறைவாக இது இருக்குது. ஆனாலும் என்ன சொல்கிறாங்க, கொல்லிமலை சுற்றி நிறைய அமானுஷம் இருக்குது, பேயெல்லாம் சுற்றுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம வந்து எப்போவுமே வந்து என்னென்னா நம்ம வாழ்க்கையில் வந்து எப்பப்போல்லாம் இருளில் வந்து நம்ம வந்து நினைக்கிறோமோ இருள்கிட்ட போய்டும். இருளில் நினைக்காம ஒளியை பற்றி சிந்திக்கணும். ஒளி எப்போவுமே வந்து என்னென்னா அந்த பாசிட்டிவான இது வந்து வெளிச்சத்தை நோக்கி நீங்கள் சிந்திக்கும் போது வெளிச்சம் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து வர ஆரம்பிச்சிடும். எத்தகைய சூழ்நிலையும் வந்து என்னென்னா இருளை நோக்கி சிந்திக்காமல் ஒளியை நோக்கி சிந்திங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வேறு லெவலில் இருக்க பாருங்க. அந்த ஒளி வந்து உங்களை வந்து பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடும். இப்போ நிறைய பெரிய விஷயங்களை வந்து பண்ணிவிடும். வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கா, ஆசமாக இருக்குது. இங்கே பாருங்கள் குரங்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே போயிட்டு நாங்கள் போய் எல்லாம் நம்மளை எண்ணம் தான் பாருங்கள். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து நம்மருவிக்கு ஸ்ட்ரைட்டாக போனோம். ஸ்ட்ரைட்டாக ஏர்பின் பெண்ட்லேருந்து அப்படியே போய் நம்மருவிக்கு தான் போனோம். நம்மருவி பற்றின வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வரும். நம்மருவிக்கிட்ட நாளைக்கு அந்த டான்ஸ் வீடியோ இருக்குது. மறக்காமல் செம்ம வைப்பாக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள், ஃபன்னாக இருக்கும். என்னடா இப்படிலாம் ஆடி இருக்கிற அப்படின்ற மாதிரிலாம் ஆகிப்போச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடின்னு இருந்தோம். பண்ருட்டிலேருந்து பசங்க வந்திருந்தாங்க. வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள் மிளகு செடி. ஆமாங்க, அதாங்க மிளகு செடி. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அப்பா கொண்டை ஊசி வளைவு வந்து முடிய போகுது. கொண்டை ஊசி வளைவு கஷ்டப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டோம். காலையிலே வந்து உங்களுக்கு இயற்கை திரும்ப அழிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.